எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அக்கா, ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறோம்க்கா, உள்ள போலாமா? கயல், விளையாடுறியா? எல்லாரையும் வெல்கம் பண்ற பொறுப்பை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அப்பா ஏதோ வேலையா தானே போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நாம உள்ள போயிடலாம், சரியா? ம். ஆனா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கவே முடியலக்கா. அதானே பார்த்தேன். கயல் எப்படிடா இவ்வளோ நேரம் இங்கே நிக்கிறாளேன்னு பார்த்தேன். தோ சொல்லிட்டால. கயல், இல்லனா நீ உள்ள போடா, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கப்போ உள்ள போய் நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? எனக்கு போர் அடிக்கும். அதுக்கு நான் உங்க கூடயே நிப்பேன். அண்ணிங்கெல்லாம் பிஸியா இருக்காங்க. அவங்கள போய் என்னால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால நான் உங்க கூடயே இருக்கேன். அப்பனா அமைதியா இரு. வாங்க அத்தை, வாங்க மாமா. அடடே, 3 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்கடா. 3 பேரும் தான் இன்னைக்கு வரவேற்பா? வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? ஆமா அத்தை, அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு நான் உள்ள போயிட்டு வரேன். நான் வர வரையும் வெளியே நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் 3 பேரும் இங்க நின்றுட்டு இருக்கோம் அத்தை. உள்ள வாங்க. வரோண்டா. வாங்க மாமா. ஆ ஏ சாந்தி, என்னங்க? இவங்க 2 பேரும் சரி. அந்த பக்கம் யாரோ ஒரு பொண்ணு நிக்குதே, யார் அந்த பொண்ணு? புதுசா இருக்கு, இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன். அதானே, முன்ன பின்ன இந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷத்துக்கு வந்தா தெரியும். அந்த பொண்ணு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலல்ல. நம்ம அனிதாவோட தங்கச்சிங்க. ஓ, கார்த்திக் பொண்டாட்டியோட தங்கச்சியா? அதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி போகுது? நீங்க இன்னும் அனிதாவை கூட பார்க்கலன்னு எனக்கு தெரியும். உள்ளதான் இருப்பா. நான் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. அவளை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். புதுசா இருக்காளேன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன், அவ்வளவுதான். வைஷு, இதுவரையும் நீ சூர்யாவோட அப்பாவை பார்த்தது இல்லைல்ல? அவரு தான் எப்பவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு வெளியவே இருப்பாரு. இன்னைக்கு தான் அதிசயமா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஓ அப்படியா? சரிங்கக்கா. டாட், நல்லா கிராண்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல? ஆமாப்பா, நல்லாவே கிராண்டா இருக்கு. ஓகே டாட், நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் ஷால்தியை கூட்டிட்டு போயிட்டு கார்த்திக்கும் அனிதாவும் அங்க இருக்காங்க, போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் நல்லா இருக்காதுல்ல டாடி? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஷாலினி. சொல்லுங்க வினோ. என்ன ஷாலினி, இது உங்க அத்தை வீட்டோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். நீ என்னன்னா கெஸ்ட் மாதிரி ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்க? எப்படி இந்த வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்ட் மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கு? சரி வா, எல்லாரும் அங்க இருக்காங்கல்ல, ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம். என்ன மாப்பிள்ள நீங்க? அவங்க தான் உங்ககிட்ட வந்து பேசணும். நீங்க என்னன்னா அவங்க கிட்ட போய் வாலண்டியரா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்களே வந்து உங்களை பார்த்தா பேசுவாங்க. உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க எல்லாம் இறங்கி போக கூடாது மாப்பிள்ள. என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு கிளைண்ட், ஆஃபீஸ் ரிலேட்டட் வேற, ஃபங்க்ஷன் ஃபேமிலி அப்படின்னா வேற ஆண்டி. இது உங்களோட அண்ணன் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன். இங்க வந்திருக்கப்போ நாம கூட மாட எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசினா தானே அவங்களும் நல்லா நம்ம கிட்ட பழகுவாங்க. இப்படிலாம் இருக்காதுங்க ஆண்டி, அது நல்லா இருக்காது. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதும் பிடிக்காது. ஸோ ஷாலினி, போலாமா? என்ன இவரு இப்படி நடந்துக்கிறாரு? போலாம் வினோ. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடி மாப்பிள்ள தான் புரியாம பேசுறாருனா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? அவங்கள நாம தேடி போய் பேசக்கூடாதுடி. அப்படியெல்லாம் தேடி போய் பேசினா அவங்க எப்படி நம்மள மதிப்பாங்க? அவங்க தான் பார்த்தாங்கல்ல, வந்து அவங்களா நம்ம கிட்ட பேசணும். அதை விட்டுட்டு நீயா தேடி போய் பேசினா உன்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. மாப்பிள்ள எவ்வளோ பெரிய ஆளு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன் மாப்பிள்ள பணக்காரனா இருக்கலாம், ஆனால் சரியான சென்டிமெண்டல் இடியட். ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலனா நம்மளை பற்றி பேட் ஒப்பீனியன் தான் அவருக்கு வரும். அதெல்லாம் நம்ம வரவிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமா, நான் ஜோடியாக இவர் கூட போய் நிற்கணும். அங்கே பாத்தியா, கார்த்திக்கும் அனிதாவும் எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு? அவனோட சிரிப்பை கொஞ்சமாச்சும் சீண்டி பார்க்கணும்லம்மா. என் முன்னாடி அவன் என்றைக்குமே தலை குனிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு தான் நிற்கணும். என்னை பார்த்த உடனே அவன் முகம் எப்படி மாறப்போகுது நீயும் பார்க்க தானே போகிற. என்னை பார்த்தா அவனோட சிரிப்பு மொத்தமும் போயிடுமா. அதுதான் எனக்கு வேணும். அவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. அவனை பார்க்கணுன்றதுக்காக தான் முக்கியமாக நான் போகிறேன். ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்கவா போகிறேன்? சரி, போயிட்டு வா.
தம்பி, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கா? எந்த குறையும் இல்லையே? எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்க சொன்னனே, சாப்பிட்டு பாத்தியா? ஆமாண்ணா, அதெல்லாம் எந்த குறையும் இல்ல. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப சரிப்பா, பிள்ளைங்க வந்த உடனே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரா சாப்பிட வருவாங்க. நீ பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கோ. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, பாத்துக்கலாம். அடடே, வாங்க வாங்க. என்னப்பா சம்மந்தி வீட்டாரே இப்படி லேட்டா வந்தா எப்படி? சீக்கிரமா வருது இல்லையா நீங்களா? அண்ணா வர வழியில கொஞ்சம் டிராஃபிக்ண்ணா, அதான் லேட் ஆயிடுச்சு. அட பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நான் சும்மா தான் கேட்டேன். உள்ள எல்லாரும் இருக்காங்க, நீங்களும் எங்கே நிக்கிறீங்க? உள்ள போங்க. அண்ணா அக்காலாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா தங்கச்சி, அவங்க எல்லாம் நேத்து நைட்டே வந்தாச்சு, பாத்துக்கோங்க. தெரியும்ண்ணா, அக்கா நேத்தே சொன்னா. சரிம்மா, அஸ்வின் எங்க? 3 பேரும் ஒன்னா தான் நான் வந்துட்டு இருந்தோம். வெளியே கவின் மாப்பிள்ள நின்றுட்டு இருந்தாரு. சரி நானும் இங்கே இருக்கேம்மா, நீங்க உள்ள போங்கன்னு சொன்னாரு. அதான் நாங்க 2 பேர் மட்டும் உள்ள வந்தோம்ண்ணா. அப்படியா, சரிங்கம்மா. என்ன சம்மந்தி, எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, அமைதியாவே இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு கோபம் போலையா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதான் சும்மா. சரிங்க சம்மந்தி, 2 பேரும் உள்ள போங்க. என்ன அனிதா, பசிக்குதா? இங்க வரையும் வந்திருக்க? ஃபங்க்ஷனே இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள பசிக்குதான்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, இங்க டைனிங் வரையும் வந்திருக்கியே, அதான் பாவம் என் பொண்டாட்டிக்கு பசி எடுத்துருச்சோ என்னமோன்னு கேட்டேன். நீயும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பசிக்காம என்ன பண்ணோம்? சொல்லு, பசிச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை பார்க்கலாம். ம். எங்க வீட்ல தான் வேலை இருந்தது, இங்க என்ன வேலை இருக்கு? அதான் இங்க வேலைக்கு இவ்வளோ ஆளுங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே. அப்புறம் நான் கிட்ட போனாலே மேடம் இது நீங்க தொடாதீங்க மேடம், அது தொடாதீங்க மேடம், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன வேலை? சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு இருக்கேன். அப்படியே இங்க வந்தேன், பார்த்தா நீங்க இங்க தான் இருக்கீங்க. சரி சரி, அப்பனா ஓகே. அப்புறம் உனக்கு பிடிக்கும்ல ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கறியா? இங்க நிஜமாவா? அப்ப சாப்பிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னே ஒன்று. சரி அனிதா, வா எடுத்து கொடுக்குறேன். ம். ரசத்தி நீந்தா பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். ஹாய் கார்த்திக். ஹாய் அனிதா. ஹலோ மிஸ்டர் குமார், வாங்க வாங்க. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? வி ஆர் குட். வாங்க ஷாலினி. ம், நல்லா இருக்கீங்களா மாமா? ஆமா ஷாலினி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இவன், எப்போ நம்ம வந்து பேசினாலும் நம்ம மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டான். எப்பவும் நம்ம பக்கத்தில் வந்தாவே மூஞ்சி மாறிடும். இன்னைக்கு என்னன்னா சிரிச்ச முகத்தோட பேசிட்டு இருக்கான். ஒருவேளை ரிசப்ஷனுங்கிறனால கொஞ்சம் இப்படி சிரிச்சிட்டே இருக்கானோ? ம், நல்லா இருக்கேன் மாமா. என்ன கார்த்திக், உங்க அத்தை பொண்ணு தானே, இப்படி மரியாதை கொடுத்து பேசுறீங்க? என்ன குமார், நீங்க முன்னாடி என்னோட அத்தை பொண்ணு தான், இப்போவும் என்னோட அத்தை பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க மேரேஜ் ஆன பொண்ணு, அவங்கள எப்படி நான் உரிமையில கூப்பிட முடியும்? முன்னாடி இருந்த உரிமையை இப்போ எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கிறது தான் நல்லது. இட்ஸ் ஓகே கார்த்திக், நல்லா பேசுறீங்க. சார், அம்மா அப்பா வரலைங்களா? நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல அனிதா, வந்திருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க. சரி, அவங்க 2 பேரையும் உட்கார சொல்லிட்டு உங்களை பார்த்தோமா, சரி உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு நாங்க 2 பேர் மட்டும் வந்தோம். ஓ அப்படியா, ஓகே சார். என்னம்மா அனிதா, இங்கேயும் சார்னு கூப்பிட்டா எப்படி? இது ஒன்றும் ஆஃபீஸ் மீட்டிங் கிடையாது, இது நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயும் பார்த்துட்டு இப்படி சார்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கு? நீங்க அண்ணான்னு கூப்பிட்டீங்களா? என்னம்மா, உங்க ஹஸ்பண்ட் சொன்னாதான் அப்படி கூப்பிடுவீங்களான்னு? சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரிங்கண்ணா, உங்களை அண்ணானே கூப்பிடுறேன். எனக்கும் தங்கச்சிலாம் யாரும் இல்லம்மா. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணான்னு கூப்பிட்ட பொண்ணு நீங்க தான். அதான் அண்ணானு கூப்பிட்டுட்டேன்ல, ஸோ இனிமே நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி, ஞாபகம் இருக்கட்டும். சரி சரிம்மா. சரிங்க குமார், நீங்க ஏன் பாவம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு? நீங்கெல்லாம் போய் உட்காருங்க, எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டேஜ்க்கு வந்துடுவோம். பட் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய காணுமே. அவங்க வெளியே தான் இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சில ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், அதான். ஓகே ஓகே. ம், சுத்தமாக சரியில்லை. இவன் என்ன முன்னாடி மாதிரி இல்லையே, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான், ஜாலியாக இருக்கான். ம், எனக்கு ஏதோ தப்பாக தெரியுதே.
2 வீக்ஸாக அங்கே போகாமல் என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலையே. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் எனக்கு மண்டையை பிச்சுக்கும். அம்மாவும் வேற 2 நாளாக நம்ம வீட்டில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். இவ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்? இருக்கக்கூடாதுடா நீ. சுமதி, சொல்லுங்க சாந்தி. டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் ஆதியும் நித்யாவும் வர காணோம். கிளம்பிட்டாங்களா இல்லையா பிள்ளைங்க? அதெல்லாம் வந்துட்டாங்க. மண்டபத்துக்கு வெளியே ரெடியாக தான் இருக்காங்க. தோ உள்ள வர போறாங்க. தோ வந்துட்டாங்க. அழகா இருக்காங்க 2 பேரும். அக்கா, என்னம்மா சரஸ்வதி, என்னாச்சு? அங்க பாருமா, பிள்ளைங்க உள்ள வர போறாங்க. அவங்கள பார்க்காம திரும்பி என்ன பார்த்துட்டு இருக்க? அக்கா, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைக்கா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பெரிய மண்டபம், எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கல்லக்கா. பிள்ளையும் மாப்பிள்ளையும் பார்க்கறதுக்கு ஜோடியா எவ்வளோ அழகா இருக்காங்கல்லக்கா. ஆமா சரஸ்வதி, இப்போ எதுக்கு நீ அதை இதையும் யோசிச்சுட்டு இருக்க? புள்ள சந்தோஷமான ஒரு இடத்துல தான் வாக்கப்பட்டு போயிருக்கா. நல்ல நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்றா. அதை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லு? உன் கண் குளிர மாப்பிள்ளையும் பொண்ணையும் சந்தோஷமா பாரு. திரும்பி பாரு, உள்ள வரப்போறாங்க. பெத்த வயிறு குளிர்ந்து போச்சுக்கா. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ளப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டியிருக்காருக்கா. அவ்வளோதாம்மா, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்ததை விட புகுந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதை பார்க்குறப்பவே மனசுக்கு நிறைவா இருக்குல்ல. ஆமாக்கா. ஓய், என்னாச்சு? எங்க அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய மண்டபமா? எதுக்கு இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்கீங்க? எனக்கு அது என்னம்மா நீ? நம்ம கல்யாணம் தான் சிம்பிளா நடந்துச்சு. ஆனா ரிசப்ஷன் நல்லா கிராண்டா இருக்கும்னு ஏற்கனவே சொன்னது தானே. அப்புறம் என்ன புதுசா கேக்குற? இதெல்லாம் பாதிதான். வா. என்ன? உள்ள போனா அத பத்தி இன்னும் மறந்துடுவ போல. வா போலாம். சரிங்க. வாவ், சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன். அதுவும் எனக்கு பிடிச்ச லாவெண்டர் கலர்ல பண்ணிருக்கீங்க. ஓ, அப்போ இதுக்கு தான் எனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்டிங்களா? ஐயோ, உள்ள எல்லா இடமுமே எனக்கு பிடிச்ச கலர்ல டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே உனக்கு பிடிச்சிருக்கு தானே? இது பிடிச்சிருக்காவா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குங்க. என்னப்பா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் உங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கா? உங்க மருமகளுக்கு பிடிச்சிருக்காமா? அப்ப சரிப்பா, இப்பதாண்டா தங்க எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எங்க மருமகளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சோம். எப்படியோ எங்க மருமகளுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுவே எங்களுக்கு போதும். தேங்க்ஸ் மாமா. எனக்கு பிடிச்ச கலர்ல எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்லாம்? இது உங்களோட ஃபங்க்ஷன். சோ நீங்க சந்தோஷமா இருக்கணும். போதும் போதும், உங்க மருமக கிட்ட பேசினது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ல. மாலையை கொடுங்க. 2 பேரும் மாத்திக்கிட்டோம். சரிங்க மகாராணி. எங்க வீட்டு அம்மா சொல்லி கேட்காம இருந்தா எப்படி? அம்மா உத்தரவு கொடுத்தாச்சு. அது பண்ணலனா கோவப்படுவாங்க மருமகளே. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நாம பேசி வார்த்தை வச்சுக்கலாம். ஆதி, இந்தாப்பா, முதல்ல நீ மருமக கழுத்துல மாலைய போட்டு விடு. அப்புறம் மருமக உன் கழுத்துல போட்டு விடுவா. சரிங்கப்பா. அம்மாடி, நீ போடுமா. உனக்காக நான் இருப்பேன், நிழலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்ன பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு பயம் போயிடுச்சா? எனக்கு என்ன பயம்?
அடிப்பாவி, வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எதையோ நினைச்சு பயந்துட்டே இருந்த. இப்போ என்னன்னு கேட்டா ம் அதான் வீட்லயே என்னோட பயத்தை போக்கி தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் நித்யா, நல்லா வாய் பேச ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வாங்க மேடம், அப்புறம் இருக்கு உனக்கு. அது அப்ப பாத்துக்கலாம். அடியே, சாப்பாடு வாசனை நல்லா ஆளை தூக்குது இல்ல. நிறைய வெரைட்டி செஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட போயிட்டு வரலாமா? கயல், நீ இருக்கியே, கொஞ்சம் கூட மாற மாட்டல்ல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அக்கா வைஷு, நீங்க சொல்லுங்க, உண்மையாவே வாசனை வரல? வருதுதான் கயல், இருந்தாலும் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாமளே போனா பாக்குறவங்க கூட ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாம் அதுக்கு இங்கே போய் சாப்பிடவா போகிறோம்? சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலான்னு தானே சொன்னேன். எப்படியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைனிங்கு போயிட்டு தான் இருக்காங்க. அங்கே எப்படியும் ஆளுங்க இருப்பாங்க, போயிட்டு வந்துடலாம். சரி கயல், இப்போ என்ன, உனக்கு அங்கே போகணும் அவ்வளோதானே, போகலாம் வா. என்ன வைஷு, அவ தான் சொல்கிறானா நீயும்? இல்லைக்கா, கயல் தான் இவ்வளோ ஆசைப்படுறாள், அப்புறம் என்ன, வாங்க போகலாம். சரி வாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது தானே? பஃபே சிஸ்டமாக இருந்தாலும் எல்லார்கிட்டயுமே வாட்டர் பாட்டில் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருங்க. ஓகே? யா ஷியோர் சார். அப்புறம் டேபிளாக போயிட்டு யாருக்காச்சும் ஜூஸ், காஃபி, டீ இந்த மாதிரிலாம் குடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ யாருக்கு எது வேணும்னாலும் சர்வ் பண்ணுங்க. ஷியோர் சார். ஓகே, அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனனால இதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிறைய பேர் டின்னருக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பி அலர்ட். அப்புறம் ஆளுங்களை கொஞ்சம் பேர் கூப்பிட வச்சுக்கோங்க. யாரையுமே காக்க வைக்கக்கூடாது. ஓகே? யார் என்ன கேட்டாலும், எத்தனை முறை கேட்டாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஓகே சார். சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க, எனக்கு ஃபோன் வருது, நான் பேசணும். ஓகே சார். ஏய் வருண், ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, இன்னுமா வர? எங்க இருக்க நீ? டேய் சாரிடா மச்சான், வர வழியில செம்ம டிராஃபிக்டா, அதனாலதான் லேட் ஆகுது, வந்துடுறேன். அப்போ இன்னும் நீ பக்கத்துல கூட வரல. டேய் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஷார்ப்பா வந்துருவேன்டா. சின்னத்தையோ பண்ணு. இவங்க என்ன கூட தானே வந்துட்டு இருந்தாங்க, திரும்பி பார்த்தா ஆளை காணோம். சரிடா, ரீசன் சொல்லாத, நான் போனை வைக்கிறேன், சீக்கிரமா வா. பின்னாடியே தானே ரெண்டு பேரும் வந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஏய் பாத்து. வெண்ணிலவு சாரல் நீ வீசும் வைஷு மேடமா? ம், அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு உனக்கு என்ன எப்படி தெரியுது? நான் எங்க நின்னாலும் சரி மூக்கு வெத்துட்டு வந்துடுற. அதுவும் நேரடியா வந்து என்கிட்ட பேசுறியா? இல்ல, வந்து ஒரு இடி இடிக்க வேண்டியது, கீழே விழுற மாதிரி போக வேண்டியது, உடனே நான் தாங்கி பிடிக்க வேண்டியது, இதேதான் நடக்குது. கவின் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க நிக்கிறத நான் கவனிக்கல. அது நானு, கயல், அக்கா 3 பேரும் அப்படியே சுத்திட்டு வந்தோம். பார்த்தா பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தாங்க, ஆளை காணோம். அதான் ஒரு பதட்டத்துல இப்படி திரும்பின, நீங்க நின்னதை கவனிக்கல. அதுக்கு என்னமோ ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீ சொல்ற கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இங்க பாரு, சுத்தி பாரு, அவளுங்க 2 பேரையும் ஆளை காணுமே. உண்மை சொல்ல, என்ன பார்க்கணும் தானே வந்த? என்ன பார்த்துட்டு வேணும்னே தானே வந்து இடிச்ச? ஐயடா, நாங்க இவரை பார்த்து வந்து இடிச்சோமா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. அடிங்க, நீ தானடி வந்து இடிச்ச, அதானே சொன்னேன். போதும் போதும், சும்மா தெரியாம வந்து இடிச்சதுக்கு ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. போதும், என்ன தாங்கி பிடிச்சது விடுங்க, நான் நின்னுப்பேன். இல்ல என் வைஷுவால நேரா கொஞ்ச நேரத்துக்கு நிக்க முடியாது. பாவம், என்னை இடிச்ச இடியில அவளுக்கு கை கால்லாம் வலி எடுத்திருக்கோம். அதனால கொஞ்ச நேரம் நான் இப்படியே தாங்கி பிடிச்சுக்கிறேன். ஆமா மேடம், சரியா? அது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமே, யாராச்சும் பார்த்தா விடுங்க விடுங்க. ஏய், சுத்தி முத்தி பாருடி, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனனால வர்றதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணு, அது வரையும் நமக்கு டைம் இருக்குல்ல. அதுக்கு நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. ஏய் வைஷு, என்ன பாருடி, வைஷு என்ன பாரு. என்னை ஏதோ செய்தவளே. அப்பா, வைஷு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதுவும் இந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கா. கவின், யாராச்சும் பார்த்தாங்க, அப்புறம் நம்ம 2 பேருக்கும் இருக்கு.
அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஃபங்க்ஷன் பிஸியா இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் இல்லைன்னு யாருக்காச்சும் தெரிய போதா என்ன? அதெல்லாம் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. என் வைஷு கிட்ட இப்படி எல்லாம் முகத்தை தொட்டு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. முன்னாடிலாம் மேடம் கிட்ட வந்தாலே என்ன பண்றது, என்னதான் திட்டுவீங்க. இப்படிலாம் தொட்டு பேச முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால நீ அமைதியா இருக்கப்பவே இதெல்லாம் நான் பண்ணிக்கணும்ல. கவின். அட ஆமா வைஷு, நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்க. ஓ அப்படியாடாண்ணா, அவ்வளோ அழகா இருக்காளோ? ஆ, கவின் விடுங்க. என்னடாண்ணா விட்டுட்ட, அவ்வளோ தூரத்துல போய் நிக்கிற? பக்கத்துல வாடாண்ணா. அதான் உன் கண்ணுக்கு தேவதை மாதிரி, அதுவும் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்கல்ல இந்த ஒயிட் ட்ரெஸ்ல. சோ ஏய், நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? நாங்களா அதான் சொன்னமே, ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டோம். ஐயோ, யார் கண்ணில் மாட்டக்கூடாதோ அவளுங்க கண்ணில் மாட்டிருக்கனே. ஹம். அது எனக்கு அங்க வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பார்த்து 3 பேரும் பத்திரமா இருங்க. டேய் அண்ணா. ஓடி இவ ஒருத்தி. டேய் டேய் டேய். அக்கா போலாமா? எங்கம்மா போகணும்? அக்கா வைஷு, எங்களுக்கு கொஞ்ச நாளா டவுட் இருந்துச்சு, கிளியரே ஆயிடுச்சுப்பா. என்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ள? எங்களுக்குள்ள என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயல். நான் கீழே விழ போனேன், அதை தான் பிடிச்சாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவா இருந்தாலும் எங்ககிட்ட எல்லா நியூஸும் வந்து தான் ஆகணும். நாங்கள் 99.9% கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 0.1% உங்களோட அப்ரூவலுக்காக தான் இருக்கு. ஏய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, பார்க்க தானே போகிறோம். கயல், இது அம்மாக்கு நமக்குள்ள இருக்கிறது எப்பவும் நம்மளை தாண்டி பெரியவங்க காதுக்கு போகாது. ஸோ டோன்ட் வரி. எங்களுக்கும் தெரியுது, சீக்கிரமா எங்க அண்ணாக்கு ஓகே சொல்லுங்க அண்ணி. எங்க அண்ணா கல்யாணத்தை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. பாவம், எங்க அண்ணா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு உங்க பதிலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரமா ஓகே சொல்லிடுங்க. கயல், இப்போ என்னன்னு கூப்பிட்ட? அண்ணின்னு கூப்பிட்டேன். ஆமா தானே, எனக்கு தெரியும். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் எனக்கு நீங்க தான் அண்ணின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? என்ன வைஷு, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? கல்யாணம் பண்ணிக்க போறவங்களே எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கீங்க, அப்புறம் எங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இல்லக்கா, என்ன அது என்ன வைஷு, நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் அதை பற்றி இப்போ எப்படி எதுவும் நம்மளால பேச முடியாது. அது பேசுறதுக்கும் ஒரு சில நாள் வரும், அப்போ பார்த்துக்கலாம். சரியா? வா வா உள்ள போகலாம். சரிங்கக்கா. எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுட்டு நிற்கிறல்ல நீ. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உன் முகத்தில் அந்த சிரிப்பு இருக்க போகுது. அதுக்கப்புறம் எப்படி அந்த தாலி என் கழுத்துக்கு வருதுன்னு மட்டும் பாருடா. அதோட உன் சந்தோஷம் மொத்தமும் போக போகுது. அவ மட்டும் அந்த தாலியை கொடுக்காம இருக்கட்டும், அப்போ பார்க்க தானே போற இந்த பிரீத்தி என்ன பண்ண போறேன்னு பாருடா.